என்னுடைய பேர் விக்னேஷ். நான் வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ், பாரத் கௌரவ் ட்ரெயின், சவுத் ஸ்டார் ரயில் மற்றும் GMBN, அதாவது கர்வால் மண்டல் விகாஸ் நிகாம் லிமிடெட், கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்ட் என்டர்பிரைஸ், இது அவங்களோட சுற்றுலா மேம்பாட்டு நிறுவனம் இது. மற்றும் டூர் டைம்ஸ் சார்பாக எங்களோட அடுத்த டிபார்ச்சர், அதாவது சரஸ்வதி புஷ்கரம் திருவிழாவை முன்னிட்டு சார்தாம் யாத்ராவை பற்றின எங்களோட அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என் கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் ராணா, அவர் வந்து GMBN சார்பாக வந்திருக்காரு. அண்ட் மிஸ்டர் சுனில் சார், அவரும் GMBN சார்பாக வந்திருக்காங்க. இப்போ 2022 வந்துட்டு இந்திய அரசு, மத்திய ரயில்வே அமைச்சகம் வந்துட்டு பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணுங்க. உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக ஒரு மக்கள் பயன்படணும் 33% சப்சிடியோட ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. இதில் வந்துட்டு டொமஸ்டிக் டூரிசம், அதாவது மக்களுக்கு வந்து சுற்றுலா தலங்கள், அது இல்லாமல் தீர்த்த யாத்திரைகள், இதெல்லாம் போகிறதுக்கான ஒரு சுலபமான ஒரு ரயில் சுற்றுலா ஏற்பாட்டுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அதன்படி சவுத் ஸ்டார் ரயில் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் 2022 ஆரம்பிச்சாங்க. இதோட 35 ட்ரிப்ஸ் மேலே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1.5 lakhs கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சார்தாம், உத்தரகாண்ட் மாநிலத்துக்கு இந்த சிறப்புமிக்க சார்தாம் யாத்திரைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர். இந்தியாவிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டிபார்ச்சர். இது வந்து சரஸ்வதி புஷ்கரம் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டு May 8 இந்த டிபார்ச்சர் கிளம்புது. 16 நாள் யாத்திரை. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி அப்படின்னு 4 வகுப்புகள் இருக்கு, செகண்ட் ஸ்லீப்பரோட சேர்த்து. ஃபர்ஸ்ட் ஏசியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 82,500, செகண்ட் ஏசி வந்து 75,500 ரூபா, தேர்ட் ஏசி வந்து 70,500 ரூபா, அண்ட் செகண்ட் ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட்ஸ் வந்து 58,500 ரூபா. இது வந்து 33% சலுகைகள் போக. இதில் இப்போ என்னென்ன உள்ளடக்கி இருக்கு, இந்த கட்டணத்துக்கு உட்பட்டவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு ட்ரெயின், அதாவது ஒரு வகுப்பு வாரியாக ட்ரெயின் பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ட்ரெயினில் வர சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம், டீ, காஃபி, பிவரேஜஸ் எல்லாம் இன்க்ளூடட். இது இல்லாமல் வந்துட்டு அகாமடேஷன், தங்குற இடத்துல GMBN வந்து அந்த ஃபுல் போர்ஷன் வந்து GMBN கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்ட் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கும் GMBNக்கும் நடக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ ஒன்ஸ் நம்ம ஹரித்வார் போயிட்டோம்னா அங்கேருந்து 12 நாள் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. எல்லாமே அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டி, GMBNோட ப்ராப்பர்ட்டிஸ், GMBNோட சாப்பாடு, தென்னிந்திய சைவ உணவு வந்து அங்கேயே ஏற்பாடு பண்ணுறோம், உத்தரகாண்ட்லேயே ஏற்பாடு பண்ணுறோம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது இல்லாமல் வந்து இந்த திட்டத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸாக வந்து LTC, LFC ஃபெசிலிட்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெயினோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு கோச்சுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஒரு மேலாளர் இருப்பாங்க, அது எல்லாம் வந்து சர்வீஸ் பர்சன் இருப்பாங்க. சாப்பாடு வந்துட்டு சுட சீட்லேயே வந்து பரிமாறும். ஏன்னா ட்ரெயினில் வந்து ஒரு ஃப்ளேம்லெஸ் இண்டக்ஷன் பேண்ட்ரிக்காக இருக்குது. நம்ம வந்துட்டு ரெகுலர் ட்ரெயின் மாதிரி பேக்ட் ஃபுட் கிடையாது, ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறது கிடையாது, ட்ரெயின்லேயே சமைக்கிறோம். நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஃபுட் ட்ரெயின்லேயே சமைச்சு சர்வீஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு லேபரட்டரி, டாய்லெட், கோச் இது எல்லாத்தையுமே சானிடைஸ் பண்ணி சுத்தம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் டூரிஸ்ட் ட்ரெயின்றதால டூரிஸ்ட் மட்டும்தான் இந்த ட்ரெயின் அலோட். அதை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு கோச்சுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் ஜேர்னி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ நம்ம ட்ரெயின் இறங்கி போகிறப்போ நம்மளுக்கு தேவையான உடைமைகள் மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும், மீதி லக்கேஜை வந்துட்டு நம்ம ட்ரெயின்லேயே வச்சுக்கலாம். அது வந்து அவங்க பாதுகாப்பாங்க, நம்ம பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ கூடவே வந்து தமிழ் ஸ்பீக்கிங் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. த்ரூ அவுட் ஜேர்னி வந்து தமிழ் பேசுகிற மேனேஜர்ஸ் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட இருப்பாங்க. சிறப்பு அம்சங்கள் இது. இது வந்து ராணா சார் வந்துட்டு இன்னும் GMBNோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, அங்கே என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றது சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. I am Virender Singh Rana, Public Relation Officer of Uttarakhand Tourism, the Gurwal Mandal Vikas Nigam Limited. In the history of this Chardham Yatra, first time Gurwal Mandal Vikas Nigam Limited and 2 times we, with the collaboration of both, we are operating a Bharat Gaurav train for Chardham Yatra. So the Bharat Gaurav train is taking from Perambur, Chennai to Haridwar, all the passenger, all the tourists, all the pilgrims. From there, we are taking care of all pilgrimage. All pilgrims are going to visit Yamunotri, Gangotri, Kedarnath, Badrinath. As you all of you know, the Gangotri is the origin of Ganga river, Yamunotri is the origin of Yamuna river, and Kedarnath is the Jyotirling, and Badrinath is the Moksha Dham. It's a part of the main India Char Dham.
So we call this Gangotri Yamnotri Kedarnath as a mini Char Dham also. So as you know, and you heard earlier also, this is the little difficult yatra after that Kailash Mansarovar, because Kedarnath is situated 12,000 feet height and all other temple above than 10,000 feet height. So it's a Himalaya interior area. So making the facility and all the things are very difficult. But we made, as a GMBN is the one brand for Uttarakhand tourism. So we are having plenty of our hotels and everything in every 25 kilometer. So we already made the arrangements for this Bharat Gaurav train, all pilgrimages. We are giving them good accommodation, double bedded, triple bedded, four bedded, and six bedded rooms in all the places. Even they are going to stay in one night in Kedarnath also. And we are providing breakfast, lunch, and dinner, simply pure vegetarian food. And apart from this, we are taking care of all senior citizens, those who are going with this tour. And in Kedarnath, if there is any medical emergency and anything, we are having the all government staffs over there in all the places. And this is 10 days yatra, total 10 days yatra. And this year from 15th May to 26th May, Saraswati Puskar also there. So they can take this festival also, they can join, those who are joining this package. Because if you are, everybody is thinking, if they will go for Char Dham Yatra, so they will face so many problems. So we made first time home to home tour. So they no need to worry about everything. They no need to worry about the how they will, where they are going to stay, how they will manage. Even in tracking route also, if somebody want pony, palki, and other thing also, so we will arrange that one. They have to pay that cost on the spot only. And apart from this, all the train packages cost, Vignesh sir already explained. We are having all categories, sleeper class, AC class, third AC, second AC, and first AC. So already some booking we have done. Very few seats are, limited seats are there. So I will tell to all Tamil Nadu people near Chennai and all the people, those who want to join us, those who want to take the facility of our Bharat Gaurav train, they can come, they can call, and they can join us. Our office also in Chennai, Garhwal Mandal Vikas Nigam Limited office also in Chennai, Walaja Road, and 2 times office also there, and T Nagar. And we have given this www.2times.in. In that also they can log in and they can book. Thank you very much. யோசிப்பாங்க போகிறதுக்கு. அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹை, கேதாரோட கங்கோத்ரியோட ஹைட்டுமே ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபுல் ப்ரோட்டோகால் வந்து GMBNA கவர்மெண்ட் ஆஃப் உத்தரகாண்டே நம்மளை கூட்டு வந்தனால இது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வெரி வெரி ஸ்பெஷல், ரொம்ப ரேர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடிக்கடி வராது. ஸோ இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து கவர்மெண்ட் சப்சிடியோட வருது. ஸோ இது வந்துட்டு இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப பயனடைவாங்க. 33% சப்சிடி வருது அமைச்சகத்துலேருந்து. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம ரெகுலர் ட்ரெயின் ஸ்டேஷன்லையோ வேறு எங்கேயுமோ இது வந்து புக் பண்ண முடியாது. இது வந்துட்டு ஒன்லி ஆன் www.2times.in இந்த வெப்சைட்டில் புக் பண்ணலாம். இல்லைன்னா எங்களோட ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க எப்படி புக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு.